வேதாகமத்தில் ஆசீர்வாதங்களை திருடிய ஒரு நபரை பற்றி பார்க்கலாமா? ஈசாக்கு முதிர்வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்றதாயிருந்தது. அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, நீ வேட்டையாடி கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னான். அதை ரெபெக்காள் கேட்டுக்கொண்டாள். ரெபெக்காள் யாக்கோபிடம் போய், உன் தகப்பன் ஏசாவை ஆசீர்வதிக்கப் போகிறார். நான் சொல்வதை கேள். நீ ஆட்டு மந்தைக்கு போய் நல்ல வெள்ளாட்டு குட்டிகளில் 2 கொண்டு வா. நான் அதை சமைத்து கொடுக்கிறேன். நீ அதை உன் தகப்பனிடம் கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் என்று கூறினாள். யாக்கோபு முதலில் தயங்கினான். பின்பு ரெபெக்காள் சொற்படி கேட்டு நல்ல 2 குட்டிகளை கொண்டு வந்தான். ரெபெக்காள் அதை நன்றாக சமைத்தாள். பின்பு ரெபெக்காள் ஏசாவின் வஸ்திரங்களை எடுத்து யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளில் போட்டு அவனை அனுப்பினாள். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு ஈசாக்கு, இதோ இருக்கிறேன் என் மகனே, நீ யார் என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் மூத்த மகனாகிய ஏசா என்றான். அதற்கு ஈசாக்கு, நான் உன்னை தொட்டு பார்க்கும்படி நீ என் பக்கத்தில் வா என்றான். யாக்கோபு அவன் பக்கத்தில் சென்றதும் ஈசாக்கு அவன் கைகளை தொட்டு பார்த்தான். தொட்டு பார்த்ததும் சத்தமோ யாக்கோபின் சத்தம், ஆனால் கைகள் ஏசாவின் கைகள் என்று அவனை ஆசீர்வதித்தான். யாக்கோபு சென்றதும் ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். ஈசாக்கு, நீ யார் என்று கேட்டான். அதற்கு ஏசாவோ, நான் தான் மூத்த மகனாகி ஏசா, என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டான். ஈசாக்கு, உன் சகோதரன் யாக்கோபு தந்திரமாய் வந்து உன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்றான். அதை கேட்ட ஏசாவோ மிகவும் அழுதான். என்னையும் ஆசீர்வதியும் என கெஞ்சினான். இது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்ததினால் ரெபெக்காள் யாக்கோபிடம், நீ என் சகோதரன் லாபான் இடத்துக்கு ஓடிப்போ என்றாள். யாக்கோபு எழுந்து லாபான் இடத்துக்கு புறப்பட்டு போனான்.